போலீஸ் எல்லாம் போற வரவங்கள போட்டு பொளந்தது, நாங்க கண்ட கண்ட ஈவென்ட்ல கலந்ததுண்டு இந்த வீடியோ ஃபுல்லா ஃபன்னா இருக்கும். இது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிர்றேன். வெல்கம் டு எங்க ஊர் திருவிழா. சித்திரை மாசம் வந்தாலே எந்த ஊர்லயும் திருவிழாவுக்கு பஞ்சமே இருக்காது. எல்லா இடத்துலயும் ஏதாச்சும் ஒரு திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். மதுரைக்கு எப்படி சித்திரை திருவிழாவோ அதே மாதிரி எங்க ஊர்ல இந்த மாரியம்மன் கோயில் திருவிழா. கரெக்டா 7 நாள் திருவிழா. 7 நாள் அம்சமா அழகா இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு நாள் அப்படி இப்படின்னு தப்பிச்சு போயிருவோம். அப்படி ஒரு நாள் தான் இன்னைக்கு. சரி ஓகே, சனிக்கிழமை நைட்டு போலான்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. அது இதுன்னு எல்லாரும் மறந்துட்டோம். சரி ஓகே போலாம்னு நண்பன் கேட்டோம். எல்லாரும் போலான்னாங்க. அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளவுதான் பிளானு. சரியான கூட்டம், சரியான தள்ளுமுள்ளு. அந்த நகட்டி எடுத்துட்டாங்க. நாங்க உள்ள போனது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். யாரு எங்க எப்படின்லாம் தெரியாது. எப்படியோ கூட்டுக்கு வந்து எங்களை இந்த ராட்டினம் இருக்க விட்டாங்க. அங்க திடீர்னு நண்பர்கள் இந்த தொங்குற கம்பியை பார்த்தாங்க. நீ தொங்கியே ஆகணும், நீ தான் ஃபிட்னஸ் இன்ஃபுலேஷன் மண்டையை கழுவிட்டாங்க. நானும் எனக்குள்ள இருக்க வெறியெல்லாம் ஏத்திட்டு எனக்கு தொங்குறோம்டா, 2 நிமிஷம் தொங்குறோம், 1500 அடிக்கிறோன்னு சொல்லி 35 செகண்ட்ல அவுட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு பராக் பார்த்துட்டு சுத்திட்டு இருந்தான். அப்பதான் சரியான ஒரு மேட்டரை பிடிச்சோம். அந்த ஜவு மிட்டாயி எல்லாம் கண்ணில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவர்கிட்ட கேட்டோம், அண்ணா வேற ஏதாச்சும் பண்ணி தர முடியுமா வாட்சை தவிரண்டு. சரி ஓகேப்பா நான் வேற பண்ணி தரேன்னு சொல்லி கொக்கு பண்ணி தந்தாரு. அழகா இருந்துச்சு. அதெல்லாம் சின்ன வயசுல ஏரியா பக்கம் வருவாங்க. அவ்வளவு தகட்ட திம்போம். இப்போ வெறும் ஒரு பீஸ் சின்னதா எடுத்தீங்க முடியல. அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் மறுபடியும் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். ராட்டனம்லாம் எப்படி சுத்துது, எந்த ராட்டனத்துக்கு போகலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி எந்த ராட்டனத்துக்கும் போல. சரி ஓகே, அலைஞ்சதுல ரொம்ப தாகமா இருக்குன்னு ஒரு ஜூஸ் கிடைக்கிட்டு நிப்பாட்டணும். அப்ப அங்க ஒருத்தர் வாங்கி குடிச்சிட்டு ப்ரோ வாங்காதீங்க நல்லா இல்லைண்டாங்க. அப்படியே அங்க இருந்து எஸ் ஆயிட்டோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அந்தான்னு வெளியே வந்தாச்சு. எல்லாருக்கும் சரியான தாகம். சரி ஒரு கரும்பு ஜூஸை குடிக்கலான்னு அதை போட்டு அப்படியே மேண்டட்ரி திங் பொறி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, நாள் முடிஞ்சிருச்சு. நண்பர்களோட எங்கேயாச்சும் வெளியே போக முடிஞ்சுன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போங்க. அதனால இதை சொல்லியும் தவிர்க்காதீங்க. ஏன்னா நம்மளால அடுத்து பின்னாடி போக முடியுமான்னு தெரியாது. நீங்களே செய்ய முயற்சிங்க நண்பர்களே.